ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஒருத்தர் மட்டும் வராரு பார்க்குறீங்களா? சின்ன ஒரு பிளான் போட்டார், லீவ் போட்டார். 3 நாள் லீவ் போட்டுட்டாங்கல்ல. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எதுவும் சரியாக எழுதவே இல்லை. ஹோம்ஒர்க் எழுதாததுனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு காலையிலேருந்து ஒரே வெளிப்படையாக சொல்லலை, வயிறு வலிக்குதுமா வயிறு வலிக்குதுன்னு ஒரே பத்திராளி இருக்கா? அதில் ஒன்று கொடுத்துருவேன். வேறு ஏதாவது வேணுமாப்பா? ஜெல்லு வேணாண்ணா, ஜெல் பென் வேணாம், வேறு ஏதாவது. அவ்வளோதாங்க. பையனை வேன் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். 2 பேரும் வேறு தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்தேன். 2 பேரும் என்ன அமக்கலம் பண்ணுறாங்களோ தெரியல. ஸ்கூல் போகாமல் இருக்க அந்த பையன் போடுற பிளான் இருக்குது பாருங்கள். தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு சோகம். ஆக்டிவாக போயிட்டு பாத்ரூமில் போயிட்டானா பிரச்சனை இல்லை. அவர் படுத்துட்டாரு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஏதோ பிளான் போட்டார் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்ற. நாள் இல்லைன்னொடனே என் பொண்ணு வந்து எங்கே நிற்கிது பாருங்களா. தூங்கி ஏந்துட்டியாம்மா? தூங்கி ஏந்துச்சிட்டா? அம்மாவை தேடி வந்தியா? அகிலா அண்ணன் மேலே தானே இருக்கான், நீ ஏன் வந்த? தூங்கி ஏஞ்சி வந்து அப்படியே நிற்கிது. சரி வா போலாம், வாடி தங்கம். அகிலா அண்ணன் என்ன பண்ணுறான் மேலே? ஏம்மா அது மாதிரி கீழே இறங்கி வரலாமா? அம்மா இல்லைன்னா வீட்டில் தானே இருக்கணும். நீ அண்ணன் கூட இருக்கன்னு சொல்லிட்டு தானே அம்மா விட்டு போனேன். கீழே வந்து நிற்கக்கூடாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே அண்ணன் கூடவே இருக்கணும். அகிலா பா, நான் போயிட்டு சேர்ந்துச்சிருப்பா. இதுக்கப்புறம்லாம் ஸ்கூல் போக சொல்ல மாட்டேன். தங்க வந்துருடி. ஹோம்ஒர்க் எழுதலன்னு சொல்லிட்டு தானே சார் லீவ் போடுறதே. இங்கே பாரு, ஹோம்ஒர்க் எழுதலன்னு தானே லீவ் போட்டேன். உண்மையாக வயிறு வலிக்குதா? உண்மையாக வலிக்குதா? சரி சரி, அம்மா மருந்து ஊற்றிடுறேன், ஏந்துடுறி, சரியாயிடும். மருந்து குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பெண்டிங் இருக்கா? எழுதாமல் இருக்கா? ஆ இங்கே பாரு, எழுதிடுறியா? அப்போ ஹோம்ஒர்க் எழுதல, அதனால தானே போல. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. டேய் அகிலா, சரியான்னு சொல்லிட்டாங்க. ஏந்திரி, மருந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா. என்னடா ஃபேஸ் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே செல்லமாக வர சண்டையோட தழும்பு இதெல்லாம். எப்படி கிள்ளி வச்சுருக்கிறா பாருங்கள். மூஞ்சி ஃபுல்லாக அப்படி வச்சு இப்படி பூரி விட்டுறது. எப்படி தான் நகத்தை வெட்டி தான் வச்சாலும், சுத்தமாக நகமே இல்லாமல் வச்சாலும் அவள் ஃபுல் ஃபோர்ஸில் பிடிச்சி இப்படி மாறினோடனே அது அப்படியே பிச்சுக்கின்னு வந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் குழந்த மூஞ்செல்லாம். இந்த பக்கம் காட்டுறித்தாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். 2 கையை வச்சு ஒரே அழுத்தில் பிடிங்கிடுறாங்க. நகத்தை வெட்டி தான் விட்டுருக்குறேன். அப்போதுக்கு அப்படியே இப்படி கையை வச்சு இப்படி பூரி விட்டுறாங்க. நம்ம ஃபுல் நகத்தையும் வெட்டி வச்சுட்டாலும் பிடிச்சி அவள் ஃபுல் ஃபோர்ஸுக்கும் இது பண்ணோடனே அது என்ன பண்ணுது, அந்த செதெல்லாம் அப்படியே பேத்தின்னு வந்துடுது. எவ்வளோதான் இப்போ 1 வாரம் ஆயிடுச்சா, இப்போ இந்த வாரம் வெட்டணும். இல்லைனா மறுபடியும் இன்னும் அதிகமாக வெட்டி வச்சுருக்கும் போதே இந்த அளவுக்கு. அப்போ நகை இருந்தால் பாருங்கள், ரத்தம் வர அளவுக்கு பிடிங்கி எடுத்துருவான். என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணுற பார்க்கலாம் வாங்க. பாப்பா என்ன பண்ணுற? சாப்பாடு சாப்பிடு, இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்ணும். காலையிலே பிஸ்கெட் வச்சு சாப்பிடுவாங்களா யாருன்னா? பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா பூச்சி வரும் வயிற்றுல. சொல்கிற பேச்சு நீ கேட்க மாட்டேற பாப்பா. அண்ணன் மூஞ்சி ஃபுல்லாக பாருப்பா, எப்படி கிள்ளி மூஞ்சி ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. இருமா, அண்ணன் அவங்க மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிடுறேன். மிஸ்ஸுக்கிட்ட சொன்னீங்கன்னா மிஸ் ஒன்று அடிச்சிருவாங்க. சொல்கிறேன் இரு. சாரி சொல்கிறேன் அண்ணாக்கிட்ட. எப்போ அடித்தான்? முந்தானே தடிச்சதுக்கு நேற்று கிள்ளி வச்சியா? அம்மா கிட்ட தானே வந்து சொல்லணும் அடிச்சா. நீ அப்படி கிள்ளி வைக்கலாமா? அம்மா கிட்ட சொன்னால் நான் அடிக்கிறேன். இல்லை பாப்பாவை எதுக்கிட்ட அடிச்ச அப்படின்னு கேட்குறேன். கிள்ளக்கூடாது சரியா? அண்ணாவுக்கு வலிக்கும். சரியா பட்டு? இங்கே பாரு, அடிச்சுன்னே இருக்கிறானா? நீ அம்மா கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். கண்ணில் வேற ரொம்ப குழந்தை ஹீட் ஆயிடுச்சுங்க, பொங்கிருச்சு கண்ணு. நேற்று வெளியில் கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே அது கண்ணு ரொம்ப பொங்கின மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுங்க.